ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ப்ளவுஸ் டிசைனில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் டிசைனில் நமக்கு வந்து நம்மளோட டிசைன் வந்து பிரிஞ்சிடுச்சு. சுகர் பீட் லைன் வந்து பிரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதை அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான். ஸோ இப்போ இந்த த்ரெட்டை வந்து நான் மேலே எடுத்துட்டேன். மேலே எடுத்த த்ரெட்டை வந்து மறுபடியும் நான் உள்ளே இழுத்து விட போகிறேன். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், கொஞ்சம் உள்ளே இழுத்து விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட லைனிங்களோட சேர்த்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து உள்ளே இழுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உள்ளே வந்து இழுத்து விட்டுக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து எங்கள் அண்ணா எடுத்து கொடுத்த சாரீ இது. ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த சாரியும் ப்ளவுஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் ரிமூவ் ஆனோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, இது ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து லென்த்து வந்து கம்மியாக இருக்கிறதால நான் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக வந்து நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ அந்த கூட நமக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து கம்பல்சரி தேவைப்படும். ஸோ இதில் வந்து ஃப்ரேம்லேயும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பையன் தான் பிடிச்சான். ஸோ என் பையன் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சான். பட் ஆனால் வந்து அவனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படி பிடிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. ஸோ கரெக்டாக பாருங்கள், அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கொண்டு வர முடியல. ஒரு 4 பீட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வந்து லூஸ் கொடுக்கவும் டைட் பண்ணவும் இப்படியே தான் பண்ணால் அவனுக்கு கரெக்டாக எப்படி டைட்டாக இழுத்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அவனால் பிடிக்க முடியல. கை வந்து வலிக்குது மம்மி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் இப்போ அடுத்த ஐடியாஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து நமக்கு யாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதில்லை, நம்மளே வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அடுத்தோட ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்குறீங்களா? நம்மக்கிட்ட இருக்குது நார்மல் நீடில். ஸோ நார்மல் நீடிலும் த்ரெட்டும் எடுத்துக்கிட்டு 2ஆக கோர்த்து எடுத்துக்கிட்டேன். உள் பக்கத்துலேருந்து குத்தி வெளியில் எடுத்துட்டேன். ஸோ அந்த த்ரெட்டு நம்ம ஏற்கனவே இருந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து நார்மல் நீடில்லே அதை கோர்த்து நாட் போட்டு அந்த இடத்துல அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் எங்கே விட்டனோ அதிலிருந்தே ஸோ நார்மல் நீடிலில் 2 பீட்ஸை கொடுத்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள், இந்தமாதிரி 2 பீட்ஸ் தான். ஸோ நம்ம நார்மலாக எங்கே அந்த ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணுறோமோ அதே இடத்துலையே வந்து அந்த ஊசியை குத்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. ஸோ உங்கள்கிட்ட வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆள் இருந்தால் நம்ம வந்து ஆரி நீடில்லே கூட அது பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னும்போது நம்ம நார்மல் நீடில்லே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் இந்த மாதிரி ஏதாவது போயிடுச்சு, சுகர் பீட்ஸ் வந்து பிரிஞ்சிடுச்சுன்னா ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி லைன் கிட்டே பிரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ்ன்றதை சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு சுகர் பீடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன், கிட்ட வந்துட்டேன். 2 பீட்ஸ் கொடுத்து நான் வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஆரி நீடில் எப்படி இருக்குமே டைட்டாக, அதே மாதிரியே வந்து நமக்கு டைட்டாக இருக்கும், லூஸ் கொடுக்காது. ஸோ 2 பீட்ஸ் அதுமாரி கொடுத்து நம்ம பண்ணும்போது லூஸ் கொடுக்காது. ஸோ அதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நல்லா லாக் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து பேக் சைடில் வந்து அந்த த்ரெட்டு தெரியும், நமக்கு க்ளூ வேணால் கொடுத்துக்குங்க. ஸோ பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் வந்து அப்படியே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.